ஹாய்! இவ்ளோ நீட்டா இருக்க கேக்க ஏன் அப்படி கொதறிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்லைடு தான் வைக்க போறோம். ஏன்னா கஸ்டமர் வந்து தீம் பார்க் பேஸ்ல தான் கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் இங்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அபுதாபில அட்லாண்டிஸ் ஹோட்டல் பக்கத்துல அக்வான்ச்சர் தீம் பார்க் ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து அவங்க பையனுக்கு ரொம்ப ஃபேவரைட் அப்படிங்கிறனால, அது பேஸ்டாவே தீம் பண்ண சொல்ட்டாங்க. நானும் ஒரு டிசைன் அனுப்பியிருந்தேன். அவங்களும் ஒண்ணு அனுப்பியிருந்தாங்க. ஸோ 2மே சேர்த்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இது வந்து வாட்டர் பேஸ்டா தான் பண்ணியிருக்கேன். நம்ம மண் எஃபெக்ட் குடுக்குறது அப்படின்னாலே ஹோம் பேக்கர்ஸ்க்கு கை வந்த கலையே இந்த பிஸ்கட்ட கிரஷ் பண்ணி போட்டுறது தான். ஸோ அத வந்து நான் நீட்டா கிரஷ் பண்ணி போட்டுட்டேன். அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, நெறைய வந்துட்டு ஷெல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அதையும் டிசைன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட் அப்படிதான் நான் நெனச்சு பண்ணியிருக்கேன். ஸோ அத வந்து சைட்லயும், டாப்லயும் வந்து வைக்க போறோம். அதுக்கப்புறம் இப்ப தான் ஒரு முக்கியமான ஒரு வேலைய பார்க்க போறோம். ஸோ அந்த ஸ்லைட்ல ஒரு பொண்ணு உட்காந்து வலிக்கிட்டு வர மாரி தான் பண்ண போறோம். பட் நம்ம அந்த இடத்துல உட்கார மட்டும் தான் வைக்க போறோம். வலிக்கிட்டுலாம் வரப்போறது கிடையாது. அண்ட் டாப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பையன வந்து நிக்க வச்சிருக்கோம். ஸோ அவன் தான் வந்து பர்த்டே பாய்ன்னு கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அது பக்கத்துலயே குட்டி பால் ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். கஸ்டமர் சொன்ன ஒரே விஷயம் ரிஷி 8த் பர்த்டே பார்ட்டின்னு சொல்லியிருந்தாங்க. அத வந்து நீட்டா வந்து நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட அக்வான்ச்சர் தீம் ஒர்க். ஸோ உங்களுக்கு இந்த தீம் ஒர்க் பிடிச்சிருந்தா மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கஸ்டமரோட ஹேப்பியா ரிவ்யூ ஷேர் பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா பண்ணுங்க. பாய்.